السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل: ولنبلونكم بالشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، فإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹின் அடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு குர்ஆனில் அறிவுரை கூறுகின்றான் அல்லது ஆறுதல் கூறுகின்றான். ولا تحنوا ولا تحزنوا وإن كنتم على وإن كنتم مسلمين. கவலைப்படாதீர்கள், தளர்ச்சி அடையாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முக்மீனாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய சமூகத்தில், குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கின்றது சோதனைகளை குறித்து. ஆம், சோதனைகள் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் விளங்கி வைத்திருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாப்பதை தவிர. சோதனை என்பது எங்களிடம் நாங்கள் நினைத்த அளவிற்கு பொருளாதாரங்கள் இல்லை என்பது, அல்லது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களிடம் பிரம்மாண்டமானவோ அல்லது நாம் எதிர்பார்த்த ஒரு வீடு இல்ல, சொந்தமான ஒரு வீடு இல்லாதது, சொந்தமான வாகனங்கள் இல்லாதது, அல்லது இன்னும் சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமையாதது, இன்னும் சிலருக்கு குழந்தைகள் இல்லாதது, இன்னும் சிலருக்கு சரியான தொழில்கள் அமைந்திருக்காது, இன்னும் சிலருக்கு உடலில் ஏதாவது உபாதைகள் நோய்வாய்கள் ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாம் சோதனை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவும் ஒரு சோதனை தான். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எல்லாம் இருந்தால்தான் ஒரு பூர்ணமான வாழ்வு, அல்லது அல்லாஹ் என்னை நேசிக்கவில்லை அதனால் என்னை சோதிக்கிறான் என்று ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருக்கின்றோம். அவ்வாறால் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சோதிப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் அல்லாஹ் நேசிப்பவர்கள் தான். நாம் வரலாறு படித்து பார்த்தோம் என்றால் அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். அதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்கள் நேசிக்கவில்லை என்று ஆகிவிடுமா? அதற்கு பிறகு அதிகமாக சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிகளுடன் இருந்த நபிகளுடன், நமது நபி அல்லது அதற்கு முன்னால் இருந்த நபிகளுடைய தோழர்கள் தான். அவர்கள் எல்லாம் அல்லாஹ் நேசிக்காத ஒரு அடியார்களா? இன்னும் அவர்கள் வாழும் பொழுதே அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு சொர்க்கத்தைக்குரிய நன்மாரை செய்தி அல்லாஹ் அவர்கள் வாழும் பொழுதே அறிவித்தான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான்: وَلَنَبْلُوَنَّكُم بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. நம்பிக்கையாளர்களே, பசியை கொண்டும், பொருட்களை கொண்டும், கனி வர்க்கங்களை கொண்டும், உயிரிழப்புகளை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம். நபியே, நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள், இதில் பொறுமையோடு இருப்போம் என்று. மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் எத்தகையோர் என்றால், அவர் நம்பிக்கையாளர்கள் எத்தகையோர் என்றால், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்து, அவர்கள் பக்கம் ஒரு சோதனை, ஒரு முஸீபத்துகள் வந்தால் அவர்கள் கூறுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்குரியவர்கள் தான், நாங்கள் அல்லாஹ்விடமே நீண்டு செல்ல இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு நம்பிக்கையாளருடைய பண்பை கூறுகின்றான், அவர்கள் சோதனையின் பொழுது எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று. மேலும் நாம் இன்று புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், நபிமார்களுக்கும் இந்த சோதனையை அல்லாஹ் கொடுத்தான், அதில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். சஹாபாக்களும் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்தான், அவர்கள் அதில் பொறுமையாக இருந்தார்கள். இன்னும் எனக்கு முன் சென்ற எத்தனையோ நல்லவர்கள் வரலாறுகளிலும் மிகப்பெரும் உயரத்தை எட்டியவர்கள் எல்லாம் அல்லாஹ் சோதனையை வழங்கியிருக்கத்தான் செய்கின்றான். அந்த சோதனையில் அவர்கள் பொறுமையாளராக இருந்தார்கள். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சான்? வெற்றியை இந்த உலகத்தை கண்ட காமித்தார். மேலும் நாம் எல்லாம் அறிந்ததுதான், உகதுடைய போர்களாம் எவ்வளவு ஒரு முஸ்லீம் இழப்பு. ஒரு முஸ்லீமுக்கு இந்த உலகத்தில் அவன் வாழும் காலத்தில் ஒரு சோதனை இருக்கும் என்றால், எல்லா சோதனைக்கும் மேலாக ஒரு தலையாய சோதனை ஒன்று இருக்கும் என்றால், அவன் தூதருடைய அவர் தூதர் காயப்படுவதும் அவர் தூதர் வருத்தப்படுவதும் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே வேலையை தான் உகது போரில் நடந்தது.
எந்த அளவுக்கு என்றால் சைத்தான் ஒருவரை பொறுமத்திலிருந்து கூச்சலிட்டான், இதோ முகமது இறந்து விட்டார் என்று. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபிர்கள் தாக்கியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் உடைக்கப்பட்டது. சற்று யோசித்து பாருங்கள், இதை விட ஒரு சோதனை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க முடியுமா? நாம் எல்லாரும் சொல்றோம் எங்கள் உயிருக்கு மேலாக நபியை நேசிக்கிறோம் என்று. இந்த இடத்துல நாம இருந்திருந்தோம்னா அல்லது அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம்னா அதை விட ஒரு சோதனை ஒரு முஸ்லீம் சந்திச்சிருக்க முடியுமா? நமக்கே இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது 1400 வருடங்களை கடந்துட்டோம். இப்பவும் நமக்கு அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் சொல்லனா துயரங்களை கொண்டு ஆட்கொள்ளும் பொழுது, அப்போது அந்த இடத்துல சகாபாக்களுக்கு அவங்க உள்ள எவ்வளவு பாதிச்சிருக்கும். இன்னும் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஆனா அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? இன்னும் ஒரு 10 சகாபாக்கள் சேர்ந்து ரசூலுல்லாஹ் பாதுகாத்தாங்க. அது ஒரு பெரிய வரலாறு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல சகாபாக்களின் மனத்தில் எவ்வளவு உளைச்சலுக்கு மனம் எவ்வளவு உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எவ்வளவு சோதனைக்கு உட்பட்டிருப்பாங்க. இன்னும் இன்னும் சொல்ல போனா நபி முக்மீன்களோட எல்லா உலகமும் தளர்ந்துட்டு நபியே மௌத்தாயிட்டாங்க. சைத்தான் அறிவிச்சதும் எல்லாம் என்ன நினைச்சாங்க, ரசூலுல்லாவை யாரும் பார்க்கல. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாவே இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்னத்தையும் ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தாங்க இருக்கிறவங்களுக்கு செய்ய காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை இதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கின்றான். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலா இன் குன்தும் முஃமினீன். நம்பிக்கையாளர்களை கவலை கொள்ளாதீர்கள், தளர்ச்சி அடையாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக இருந்தால். சுப்ஹானல்லாஹ். இதேதான் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றிய பிறகு அவங்க பிரயாணம் செஞ்சு அக்ஸாவுக்கு போறாங்க. அக்ஸாவுடைய சாவியை பெற்றுக்கொண்டு அக்ஸாவில் ஆட்சி நிறைவேற்றுவதற்காக வேண்டி போறவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வேலைக்காரர்கள் தன்னுடைய பணியாளர்கள் என்ன செஞ்சாங்க, மாத்தி மாத்தி பயணம் செஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அதனால அறிஞ்ச வரலாறு தான். ஒட்டகத்தை என்ன செய்வாங்க, கொஞ்ச தூரம் முறையில் அந்த பயணம் செய்வாங்க, பின்பு கீழே இறங்கிடுவாங்க, தன்னுடைய வேலையாட்கள் பயணம் செய்வார். இப்படி போகும் பொழுது அங்கே அந்த கலிஃபாவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஆளுநராக நியமிக்கப்படுவது கேட்பாரு, உமர் யா அமீருல் முஃமினீன், என்ன இது, ஒரு ஏழையை முடிச்சுட்டு கூட ஆணையை போல் முடிச்சிருக்கீங்களா? அங்க எல்லாம் பெரிய பெரிய மன்னர்கள் உங்களுக்காண்டி காத்துட்டு இருக்காங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை உமருடைய கையில தான் கொடுக்குறீங்க, நீங்க என்ன இந்த போல இருக்கீங்கன்னு கேட்ட உடனே உமரில்லான்னு சொன்னாங்க, நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா, நாங்கள் ஒரு கூட்டம், நாம் ஒரு கூட்டம், இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்ட கூட்டம். நமக்கு எது கண்ணியம்? எங்களுடைய மார்க்கம் தான் எங்களுக்கு கண்ணியம். கண்ணியத்திற்குரியவர்களை நாம் பார்க்கின்றோம். யாராவது ஒரு தொழிலை தொடங்கி இருப்பார், ஒரு 20 வயதோ 25 வயதோ, அல்லது அந்த தொழில் அவர் தொடங்கிய உடனே லாபம் இல்லாமல் ஒரு கட்டமாகிடும். உடனே என்ன செய்யறாங்க, வாழ்க்கையை வெறுத்துட்டு இதுக்கு பிறகு நான் வாழணுமா? நாம எல்லாம் பார்க்கிறோம் சம காலத்துல வாலிபர்கள் எல்லாம் தூக்கி தற்கொலை பண்ணி கவியம் மாய்த்துக் கொள்வாங்க. என்ன காரணம்? வெளிச்சையும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸையும் இந்த மார்க்கத்தையும் சரியாக விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் சோதனையும் வந்த பொழுது அவர்கள் தன் உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான், பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். நாம் எல்லாரும் வரலாறுகளில் படித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தாயிஃபுடைய நகரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தாவா பண்றதுக்காக வேண்டிய சொந்த மக்களை புறக்கணிச்சாங்க மக்காவுல. அதுக்காக என்ன செஞ்சாங்க, தாயிஃப் நகர்ல போய் தாவா செய்வதற்காக மக்கள் அல்லாஹ்வின் பால் அழைப்பதற்காக வேண்டி போனாங்க. போன இடத்துல என்ன ஏற்பட்டுச்சு, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அடிச்சாங்க. மஜ்னூன், அவர் ஒரு பைத்தியக்காரன் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தான் பாதுகாப்பு மன்னிக்க வேண்டிய என்னெல்லாம் திட்ட முடியுமோ அதெல்லாம் திட்டினாங்க. ஒரு அங்கத்துடைய அறுப்புடையை பார்த்து இன்னும் ரத்தம் வடிய அளவுக்கு பெருமடியில கல்ல கொண்டு அடிச்சாங்க ரசூலுல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வெறும் அடிப்பட்ட காயத்தோட அந்த ஊரில் வெளியே வரும் பொழுது அந்த ஊரினுடைய எல்லை பகுதியில் அமர்ந்திருந்தாங்க. அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குகளை அனுப்பி கேட்க சொன்னார். மலக்குகள் கேட்டார்கள் நபியிடம், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு கட்டளையிடுங்கள், இந்த இரு மலைகளுக்கு மத்தியில் வைத்து நசுக்கி விடுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் என் தூதருடைய உள்ளத்தை பாருங்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர். அவர் கூறினார், வேண்டாம், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, இவருடைய சந்தைகள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார் என்று. கண்ணியத்திற்கு தூதருடைய வார்த்தை ஒரு வாரம் பொய்க்காது. நாம் இன்று கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிக்குகள் இல்லாத ஒரு நகரமாக சவுதி உருவாகி கொண்டு அந்த சதா நேரம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை என்று இன்னும் அந்த மக்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சற்று யோசிப்பார்கள், நபி அந்த இடத்தில் கோபப்பட்டு தன்னுடைய பொறுமையை இழந்துவிட்டு இவர் மலக்குமார்கள் கேட்டதற்கு இணங்க அவர்கள் கூறியிருந்தார் என்றால் அன்றைய சமுதாயம் மட்டும் அழிந்திருக்கும். ஆனால் நபி அன்று பொறுமையாக இருந்த காரணத்தினால் இன்னும் பல லட்சம் மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே போலதான் மேலும் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு அறிந்தவர்கள் தான். என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த ஒட்டுமொத்த ஊருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்துச்சு. இன்னும் நபி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல பதிவு செய்யறான், தன் தந்தையிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறுவாங்க, எனது பாசத்துக்குரிய தந்தை, நீங்கள் இந்த கற்களையும் இந்த சிலைகளையும் வழங்காதீர்கள்.
அதற்கு எந்த ஒரு நலனையும் அவர் அதற்கு அதுவே செய்து கொள்ள முடியாது. எவ்வாறு அவர் உங்களுக்கு தீமையை தடுக்க முடியும் என்று கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கூறினார், இப்ராஹிமே என்னை விட்டு விரல் ஓடிவிடு, இல்லை என்றால் அவன் உன்னை கல்லால் அடித்தே கொன்றிடும் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிராக திரும்பினார். இன்னும் சொல்ல போனால் பல நாட்கள் மூட்டப்பட்ட நெருப்பு துண்டங்களை பல நாட்கள் தோண்டப்பட்டு பல நாட்கள் மூட்டப்பட்ட ஒரு நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எரியப்பட்ட பொழுது அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி உதவி கோரினார். உதவி வேண்டுமா என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறிய வார்த்தை தான் வரலாறு மேடைகளிலும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தை. அவர் கூறினார் நெருப்பில் எரியப்பட்ட பிறகு, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எமக்கு பாதுகாவலர், அவனே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் உடனே எழுப்பி கட்டளையிட்டான், யா நௌ கூனு பரதவ் அலா சலாம் இப்ராஹிம், ஓ நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியானதாகவும் சாந்தியானதாக ஆகிவிடு என்று. கண்ணியத்துக்குரியவர்களை சற்று யோசிப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனையோ சோதனைகள் அதுக்கு முன்னால் பெற்றார்கள். குழந்தை இல்லாத பொழுது குழந்தையை அல்லாஹ் வழங்கினான். ஆனால் அந்த குழந்தையை அடுத்து பலியிட சொல்லும் பொழுது அதை அறுப்பதற்கு தயாரானார்கள். தன் மனைவியும் தன் பச்சிலம் குழந்தையும் மக்காவில் பாலைவனத்தை விட சொல்லும் பொழுது அதுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாரானார்கள். எல்லா சோதனையும் பொறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள அளவுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆனால் இறுதி வரையும் அவருடைய ஈமானை புள்ளியாகவும் அவர் பின்வாங்கவில்லை. அவர் நாடினார், அல்லாஹ் நாடினான். அந்த பொறுமையாக இருந்த பொழுது அல்லாஹ் ஒரு சுப செய்தியை அறிவித்தான். அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். கண்ணியத்துக்குரியவர்களே, காரணம் என்ன? அவர் பொறுமையோடு இருந்தார். அந்த சோதனையை அவர் சாதனையாக்கி காட்டினார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவுக்கு சோதனையை சந்தித்தார்கள். தன் சமுதாயத்தை எல்லாம் அழைத்துக் கொண்டு பிறவனிடமிருந்து தப்பித்து செல்வதற்கு அவர் முன்னேறிய பொழுது பின்னால் பிறவனுடைய படை துரத்தி வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த எல்லாம் அவருடைய கூட்டத்தார் கூறினார்கள், யா மூசா, அவ்வளவுதான், என்னுடைய கதையை முடிந்து விட்டது, நாம் அவ்வளவுதான் என்று கூறிய பொழுது அவ்வாறல்ல, கல்லா, மூசா அவ்வாறு கூறவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். மூசா கூறியதாக ஆல கல்லா இன்ன மஅ ரப்பி சயஹ்தி, அவ்வாறல்ல, மூசா கூறின அவ்வாறல்ல, மஅ ரப்பி சயஹ்தி, என்னுடைய இறைவன் நம்மோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று. அவருடைய எதிர்பக்கம் கடல் இருந்தாலும் அவருடைய பின்னால் பிறவனுடைய படை சூழ்ந்தாலும் கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் தன்னுடைய ஈமானை ஒருபொழுதும் இழக்காமல் அவர் கூறினால் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று. ஆம், கூறிய பொழுதே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டார், மூசா உம்முடைய தடியை கொண்டு அந்த கடலில் அடியுங்கள் என்று. தடியை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். கடல் இரண்டாக பிறந்து வழிவிட்டது. அதில் மூசாவும் அவருடைய கூட்டத்தினரும் தப்பித்து சென்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய 20 வயதிலோ அல்லது 30 வயதிலோ எங்களுடைய வாழ்வில் சோதனை வரலாம். நாம் கணக்க வேண்டியது அந்த சில காலங்களை தான். இன்னும் சொல்ல போனால் கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று. அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களும் நபியுடைய இருந்தவர்களும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நபியிடம், யா ரசூலல்லாஹ் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய எப்பொழுது வரும் என்று. அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அந்த பொழுதில் மத்தா நஸ்ருல்லாஹி, அறிந்து கொள்ளுங்க, நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் சமீபத்திலே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆம், நாம் கடக்க வேண்டிய பொழுது சில காலங்கள் தான். எங்களுடைய வாழ்வில் 30 வருட காலம் 40 வருட காலம் நாம் சோதனையை சந்தித்திருப்போம். ஆனால் எங்களுடைய வாழ்வில் நாம் 50 வயதில் தான் வெற்றியை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ் அந்த நாட்களில் தான் எனக்கு வெற்றியை வைத்திருந்தால் என்றால், நாம் எங்களுடைய உள்ளத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுடைய தந்தை, ஏகத்துவத்தின் தந்தை, இன்னும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், மில்லத்த அலா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு எல்லாம் முன்னோடியாக வாழ்ந்து விட்டு காட்டி சென்றார். அவர் கூறினார் சோதனையின் பொழுது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நம்பிக்கையாளர்களே, நாமும் அவ்வாறுதான் கூற வேண்டும். எங்களுக்கு ஒரு சோதனை ஏற்படலாம், சோதனையின் பொழுது நாம் கூற வேண்டிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் சௌருடைய குகையில், அபூபக்கரே, யா அபூபக்கர், நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா, நாம் இருவராக இருந்தால் மூவராக அல்லாஹ் இருக்கின்றான், நாம் மூவர் என்றால் நான்காவதாக அல்லாஹ் இருக்கிறார் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அதைத்தான் ஒரு மாணவர் அழகாக கவிதை பிடிப்பார், ஒரு முஸ்லிமே, எது உன்னை தடுக்கின்றது இந்த உலகத்தில், நீ வீழ்வதற்காக வாழ்ந்தவன் அல்ல. ஓ முஸ்லிமே, எது உன்னை தடுக்கின்றது இந்த உலகத்தில், ஒன்றை அறிந்து கொள், நீ இந்த உலகத்தை வீழ்வதற்காக பிறந்தவன் அல்ல, மாறாக இந்த உலகத்தை நீ ஆள்வதற்காக பிறந்தவன். இந்த உலகத்தை எமக்கு முன் சென்ற எம்முடைய நல்லவர்களும் சரி, எம்முடைய தூதர்களும் சரி, இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள், அதை நீ மறந்துவிடாது. இன்னும் அவர் கூறுவார்,
இந்த உலகமே உனக்கு எதிராக உன்னை முடக்குவதற்கு சதித்திட்டம் தீட்டினாலும் தயங்காதே, அதை எண்ணி நீ கலங்காதே. காரணம், உன்னுடைய ரப்பு யார் என்று தெரியுமா? உன்னை படைத்தவன் யார் என்று தெரியுமா? இன்னும் ரப்புக்கும் அல்லா, உனக்கு அவன் உன்னுடைய ரப்பு தான் உன்னுடைய அல்லாஹ். அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? அல்லாஹ் உள்ளதி ஹலக ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாம் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். உன்னுடைய இறைவன் தான் அந்த வானங்களையும் பூமியும் படைத்தான். அவன் தான் உன்னுடைய ரப்பு. அந்த ரப்பே உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்கு கலங்கிறாய் என்று அவர் கூறிவிட்டு மேலும் அவன் சொல்லுவார். எப்படி? மேலும் அந்த மாணவர் சொல்லுவார், உனக்கும் அவன் தான் உணவளிக்கின்றான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கின்றான். ஏன் கலங்குகின்றாய்? உன்னுடைய துறையில் முன்னேறி சென்று கொண்டே இரு. அது எந்த ஒரு துறையாகவும் இருக்க வேண்டும். உன்னுடைய நோக்கம் உயர்ந்ததாக இருந்தால், உன்னுடைய நோக்கம் இந்த உம்மத்திற்கானதாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்று கூறி சொல்கின்றார்கள். மேலும் கணித்துக்கு அவர் சொல்கின்றார்கள். மேலும் அந்த மாணவர் கூறுகின்றார், நமக்கு முன்னால் இருந்த முன்னோர்கள் என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தனது முழு வாழ்வை அர்ப்பணித்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டு முன்னேறி சென்று கொண்டே இருந்தார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் அவருடைய கால் அடியில் இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரத்தை என்று போட்டான். உலகத்தினுடைய சர்வாதிகாரிகள் எல்லாம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களுடைய காலடி கிடந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த உலகத்தை நோக்கி ஓடாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி உம்மத்திற்காக வேண்டி ஓடினார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்கள் காலடியில் உலகம் போடப்பட்டதை கண்டிக்கக்கூடியவர்களே. அவர் மேலும் கூறுவார், முதலில் நீ எழுந்து நில், பின்னால் ஓடுவதற்கு கற்றுக்கொள், பின்னால் நீ அதிலிருந்து குதிப்பதற்கு பழகிக்கொள். அதற்கு பிறகுதான் நீ இந்த வானலோகத்தில் பறந்து விரிந்து இந்த உலகத்தை நீ ஆள முடியும். நீ எழுந்து நடக்கவில்லை, நடக்குவதற்கு கூட நீ முன்வரவில்லையே, நடப்பதற்கு கூட முன்வர முடியாமல் படித்துக்கொண்டே இந்த உலகத்தை ஆள வேண்டும், இந்த விண்ணுலகத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பொழுதும் அந்த இலக்கை நீ அடைய முடியாது. நீ படித்துக் கொண்டு இருக்கையிலே உங்களுடைய மரணத்தை அடையக்கூடிய நிலைமை வரும். அதனால் ஒரு முஸ்லிமே, நீ முதலில் எழுந்ததில் பின்னால் நீ ஓடு, பின்னால் உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடி கொண்டிருக்கையில் அந்த இலக்கை அடைந்த பிறகு நீ இந்த வானலம் பரப்பாய் ஒரு வெற்றி பெற்ற அடியானாக. மேலும் அவர் இந்தியாவுக்கு கூறுவார்கள், உன்னை அறிந்து கொள், உன்னுடைய இறைவன் உன்னோடு இருக்கின்றான். மேலும் உமக்கு முன் சென்று அவர்கள் யார் என்று தெரியுமா? இந்த உலகமே அவர்களுக்கு எதிராக நின்ற பொழுது அவர்கள் ஒருபொழுதும் நம்பிக்கை இழக்கவில்லை. இந்த ஈமானில் உறுதியாக இருந்தார்கள், தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் தன் தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள், தன் தூதருடைய சுண்ணாவை அவர்கள் பின்பற்றினார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த உலகம் அவருடைய கால் அடியில் வந்தது. ஆகையால் முஸ்லிமை அறிந்து கொள், நீ கடக்க வேண்டிய சில தூரங்கள் தான். அறிந்து கொள். அலா நசுருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்கின்றது என்று அவர் கூறுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதைத்தான் நாமும் நீங்கள் பதிவு செய்கின்றோம். அறிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த உலகத்திற்கு வீழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல, வாழ்வதற்காக ஆள்வதற்காக வந்தவர்கள். எமக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் முழுவதும் கூடிய வசதிகளை எல்லாம் படைக்கிறார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்வோம். இன்னும் அதுதான் உண்மையாக கண்ணியத்திற்குரியவர்களே. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உறுதி சமீபமாக இருக்கின்றது. நாம் எல்லோரும் சோதனைகளை சாதனைகளாக ஆக்குவோம். அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் எதை பேசினோம் அதன்படி அமல் செய்வதற்கு உதவி செய்வானாக என்ற உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னா, முன்னால பள்ளியில அறிவு செஞ்சிருப்பாங்க.